எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, மாறாத ஆண்டவர். இந்த நாள் முழுதும் உங்களை பத்திரமாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 22:4 சொல்லுகிறது, அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி, நீர் விடுவித்தீர் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் யார்? எரிகிற அக்கினி சூளைக்கும் சிங்கத்தின் கெபிக்கும் கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு வேளை யோசிக்கலாம், என்னை விடுவிக்க யாருமே இல்லை பிரதர், என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, என்னை வாழ வைக்க யாரும் இல்லை, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை, என் சார்பிலே வழக்காட யாரும் இல்லை, எனக்காக யுத்தம் பண்ண யாரும் இல்லை, எனக்காக காரியங்களை செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒரு தனி மரபாய் நின்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் விடுவிக்கிறவர் சொல்லுகிறார், அவர்களை கர்த்தர் விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கல்லையும் இரண்டாய் பிளந்து விடுவித்தார். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவரால் செய்ய முடியும் என்று நீங்களும் நானும் சுமக்கிற பரிசுத்த வேதம் சொல்லுமே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றவும் கர்த்தரால் ஆகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. கலங்காதிருங்கள். கர்த்தர் யாரை விடுதலையாக்கினாராம்? எப்படி விடுதலையாக்கினாராம்? வேதம் சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள். யாரை விடுவிக்கிறார்? கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். ஒருவேளை சூழலை பார்த்து தாமதம் ஆகிறதை பார்த்து இனி எனக்கு வாய்ப்பு இல்லை, இனி நான் மேலே வருவதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை, இனி நான் மேலே வந்து ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது என்று ஒருவேளை நீங்கள் அவிசுவாசத்தை நிமித்தம் வார்த்தைகளை விட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நம்பின ஜனங்களை அவர் விடுவித்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வேதத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தரை நம்ப பழக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து நாம் செயல்படும் பொழுது நம்பின நம்மையும் அவர் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். கடன் பாரத்திலிருந்து விடுதலையாக்குவார், வட்டி கடனை விடுதலையாக்குவார், தேவையில்லாத அநியாய செலவிலிருந்து விடுதலையாக்குவார், பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். எந்தெந்த காரியங்களை கட்டி வைத்திருக்கிறதோ அந்த கட்டி வைத்த அத்தனை காரியத்திலும் இருந்து கர்த்தரே விடுதலையாக்கி உங்களை நிச்சயம் வாழ வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கலங்காதிருங்கள். கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க, கனப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பீராக. ரஜா நம்பின அவர்களை நீ விடுவித்தீர் நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி இயேசு என்கிற நாமத்தை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக, உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க பண்ணுவீராக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.